visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமா நம்ம பொன்னேரி தாலுகாவில் மீஞ்சூர் பக்கத்தில் உள்ள மேலூர் அப்படிங்கிற ஊரில் உள்ள ஸ்ரீ திருமணங்கீஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் சுமார் 1300 வருஷம் பழமையான கோவில். கோவிலோட முழு பேரு ஸ்ரீ திருவுடை அம்மன் சமேத ஸ்ரீ திருமணங்கீஸ்வரர் கோயில் ஆகும். இந்த கோவில் பிரதான சாலையிலேருந்து கொஞ்சம் உள்புறமா இருக்கு. கோவில் பிரதான சாலை பக்கத்திலேயே வந்து ஒரு வரவேற்பு வளையம் வச்சிருக்கா. இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் எதுவும் கிடையாது. கிழக்கு நோக்கி ஒரு கோபுரம். கோபுரத்துல சோமஸ்கந்தர், விநாயகர், முருகன் இவா விக்கிரகங்கள்லாம் பார்க்க முடியும். இந்த திருமணங்கீஸ்வரர் கோவில்ல திருமணங்கீஸ்வரர் சுவாமியை விட திருவுடை அம்மனுக்கு தான் வந்து பிரசித்தி ஜாஸ்தி, முக்கியத்துவம் ஜாஸ்தி. ஸ்ரீ திருவுடை அம்மன் சன்னதி தெற்கு நோக்கி காணப்படுறது. சன்னதியை நோக்கி ஒரு துவஜஸ்தம்பம், அதாவது ஒரு கொடிமரம் வச்சிருக்கா. அதுக்கு பக்கத்துல ஒரு நெய்வேதிய பீடம், அதாவது பலிபீடம். அப்புறம் அம்மன் சன்னதியை பார்த்த மாதிரி ஒரு சிம்ம வாகனம் வச்சிருக்கா. இவ எல்லாமே வந்து வடக்கு நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கு அம்பாள் சன்னதியை. அம்பாள் சன்னதிக்கு வரும்போது பல தூண்களை கொண்ட மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தோட தூண்கள்ல அஷ்டலட்சுமி விக்கிரகங்களை அப்படியே பதிச்ச மாதிரி வச்சிருக்கா. அம்பாளோட சன்னதி அடுத்த ஒரு மண்டபத்துல இருக்கு. அந்த மண்டபத்தோட வாசல்ல 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் நிக்கிற மாதிரி வச்சிருக்கா. அதுல ஒரு துவாரபாலகி விக்கிரகம் பக்கத்துல இச்சாசக்தி காணப்படுறா. மூலஸ்தானத்துல திருவுடையம்மன் நின்ற கோலத்துல தெற்கு நோக்கி காணப்படுறார். இங்க திருவுடையம்மன் சன்னதியில எப்பவுமே பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இந்த மூலஸ்தானத்தோட வாசல்ல வந்து திருவுடையம்மனோட ஒரு படமும் மற்றும் திருவத்தியூர் கோயிலோட வடிவுடையம்மனோட படமும் மற்றும் திருமுல்லை வாயில் கோயிலோட கொடியிடையம்மன் இவாளோட படங்கள்லாம் வச்சிருக்கா. பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த 3 கோவிலுக்கும் ஒரே நாள்ல பக்தர்கள் சென்று வந்தா அது வந்து காசி ராமேஸ்வரத்திற்கு போயிட்டு வந்ததற்கு சமம் அப்படின்னு சொல்றான். இந்த கோவில்ல மூலவரோட பேரு ஸ்ரீ திருமணங்கீஸ்வரர். மூலவர் சன்னதிக்கு போனோம் அப்படின்னா அங்க வந்து முதல்ல ஒரு துவஜஸ்தம்பம், அதாவது ஒரு கொடிமரம், அதுக்கு அடுத்து ஒரு நெய்வேதிய பீடம், அதாவது பலிபீடம், மற்றும் ஒரு 4 கால் மண்டபத்துல நந்தி வாகனம் மேற்க பார்த்த மாதிரி, அதாவது மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி வச்சிருக்கா. மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கத்துல 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்கு. ஒரு துவாரபாலகர் விக்கிரகம் பக்கத்துல ஒரு கணபதி விக்கிரகமும் இன்னொரு துவாரபாலகர் விக்கிரகம் பக்கத்துல ஒரு முருகன் விக்கிரகமும் வச்சிருக்கா. மூலஸ்தானத்துல ஸ்ரீ திருமணங்கீஸ்வரர் கிழக்கு நோக்கி ஸ்வயம்பு சிவலிங்க வடிவமா காணப்படுறார். இவருக்கு வந்து பழைய காலத்துல வந்து சுகந்தவனேஸ்வரர் அப்படின்னு பேரு. சுகந்தவனேஸ்வரர்னா என்னன்னா ஒரு பூலேருந்து எழக்கூடிய நறுமணம், அதுதான் இவரோட பேரு. மூலஸ்தானத்துக்குள்ளேயே தெற்கு நோக்கிய ஒரு மனோன்மணி அம்பாள் விக்கிரகம் காணப்படுறது. மூலவரோட கோஷ்டத்தை சுத்தி நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் விக்கிரகங்களை பார்க்க முடியும். கோவிலோட உள் பிராகாரத்தில் விநாயகருக்கு சின்னதா ஒரு விக்கிரகம் பார்க்க முடியும். அந்த விநாயகர் விக்கிரகம் பக்கத்திலேயே மூவரோட விக்கிரகங்கள் வச்சிருக்கா. மூவர் யார் யாரு அப்படின்னா அப்பர், திருஞான சம்பந்தர் மற்றும் மாணிக்க வாசகர். இதுல வந்து சுந்தரர் மட்டும் இங்க இருக்க மாட்டார். இங்க பக்கத்திலேயே வடக்கு நோக்கிய ஒரு வீரபத்ரர் விக்கிரகமும் மேற்கு நோக்கிய ஒரு சூரிய பகவானோட விக்கிரகமும் பார்க்க முடியும். கோவிலோட உள் பிராகாரத்தோட இடது பக்கத்துல இரட்டை பிள்ளையார் மற்றும் நாகர் விக்கிரகங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி வலது பக்கத்துல கிழக்கு நோக்கி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரை கஜலட்சுமி விக்கிரகத்தோடய பார்க்க முடியும். இங்க இரட்டை பிள்ளையார் சன்னதி பத்தி சொன்னேன். இந்த இரட்டை பிள்ளையார் சன்னதிக்கு அடுத்து நாகதேவதைகள், முருகன், காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி விக்கிரகங்கள்லாம் பார்க்க முடியும். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தோட பேரு மகாலிங்கம். அதுக்கு பக்கத்திலேயே தெற்கு நோக்கிய ஒரு பைரவர் விக்கிரகத்தையும் இந்த கோவில்ல பார்க்க முடியும். மூலஸ்தானத்துக்கு வெளியில ஒரு சுவாமி ஐயப்பனோட விக்கிரகம் வச்சிருக்கா. சுவாமி ஐயப்பன் அமர்ந்த கோலத்துல பார்க்க ரொம்ப நல்லா இருக்கார். அதே மாதிரி இதுக்கு பக்கத்திலேயே வந்து நவகிரக சன்னதி வச்சிருக்கா. கோவிலோட வெளிப்பிராகாரத்துல சண்டிகேஸ்வரருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. கோவிலுக்கு மடப்பள்ளி இருக்கு. அதே மாதிரி மடப்பள்ளியோட சேர்ந்து அன்னதான கூடமும் இருக்கு. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து அரச மரமாகும். கோவிலுக்கு தனியா ஒரு புஷ்கரணி வச்சிருக்கா. ஆனா கோயிலோட புஷ்கரணி கோயில் பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கு. இந்த கோவிலுக்கு பக்கத்துல எதுவும் நெருக்கமா வீடுகள் எதுவும் இல்லை. கோவில் ஒரு அமைதியான சூழ்நிலையில காணப்படுறது. ரொம்ப ரம்யமா இருக்கு கோவில். கோவிலுக்கு பக்கத்திலேயே பூக்கடை 1-2 வச்சிருக்கா. அதே மாதிரி இங்க 2 வீலர் மற்றும் கார் கொண்டு வரவா தாராளமா நிறுத்தலாம். ஆனா கட்டணம், பார்க்கிங் கட்டணம் கொடுத்து காரை வந்து பார்க் பண்ணலாம்.
இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.